3 பேர் ஒரு குகையில் மாட்டுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஆசை கொள்கிறார்கள். முதலாம் அவர் அழைக்கிறார், யா அல்லாஹ், நான் வாழ்நாளில் எதை செய்திருக்கிறோனோ செய்யவில்லையோ எனக்கு தெரியவில்லை. என்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள். நானோ ஒரு காட்டிலே விறகை எடுத்து வரக்கூடிய வேலை செய்கிறேன். நான் என் வழக்கம் எப்படி, என்னுடைய உணவை நான் கொண்டு வந்தால் என்னுடைய வீட்டிற்கு என் மனைவியும் குழந்தைகளும் அதை சாப்பிடுவதற்கு முன்னால் என் பெற்றோர்கள் சாப்பிட்டால் தான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் இரவிலே நான் வருவதற்கு தாமதமாகிறது. என் பெற்றோர்கள் பசியால் உறங்கிவிட்டார்கள். அவர்களுக்காக கொண்டு வந்த உணவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் பசியில். ஆனால் என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புவதற்கு கூட, அந்த சிரமத்தை கொடுப்பதற்கு கூட எனக்கு மனம் நாடவில்லை. அவர்களுடைய தலையில் அருகிலேயே அமர்ந்திருக்கிறேன். காலை விடியும் வரை அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்து அவர்கள் எழுந்து அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். அல்லாஹ், இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு. அல்லாஹ் விடுதலையை கொடுக்கிறான். உங்கள் மனைவி உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய செல்வம், உங்களுடைய தொழில், இவையெல்லாம் உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால், இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் தடுக்கப்பட்டவை. என்ன செயல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தீனில்? என் ரப்பை நெருங்குவதற்கு என்று ஒருவன் கேட்டால் இதைவிட வேறு எந்த செயலும் இல்லை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்தில் ஒரு ஓடி வருகிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸே, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பெண் பேசினேன். அவளும் ஒத்துக்கொண்டாள். ஆனால் என்னை விட்டு இன்னொருவரை பெண் மணமகனாக ஏற்றுக்கொண்டாள். என்னால் கோபம் தாங்க முடியவில்லை. அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன். அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள். ஆனால் எனக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்டார்கள், உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா? அவர் கேட்டார், இல்லை, என் தாய் உயிரோடு இல்லை, மரணித்து விட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய். அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்குரிய காரியங்களை தேடிக்கொள். அங்கிருந்த நபித்தோழர் கேட்டார், தோழரை அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களே, ஏன் அவரிடத்திலே அவருடைய தாயை குறித்து விசாரித்தீர்கள்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? என் மரணம் வரை என் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது. என் தாயுடைய அழைப்பு என்னுடைய உலகத்திலே இருக்கும் வரை எழுதப்பட வேண்டிய வாசல் அது, வசனம் அது. இன்னிலா அலமு அமலன், நான் எந்த ஒரு செயலையும் அறியவில்லை அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர.